தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 10வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 10வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இன்னும் 10வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற அடுத்த வீடியோவை பார்ப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இந்த 10வது நாள் முடிவில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 709க்கு 709 முடிஞ்சிச்சு, அது தேவையில்லை. பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள், 196 ஒதுக்கீடு. இன்றைக்கி மட்டும் போஸ்டிங் எடுத்தவங்க 13 பேர், மொத்தம் 150 கிடக்கு இன்னும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸரிஷ்மெண்ட்டில் ஒரே ஒரு ஆள் 13க்கு 1 எடுத்திருக்காங்க, 12 கிடக்கு. வேறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதே மாதிரி ஜென்ரல் உமன் பார்த்திங்கன்னா 289க்கு முடிஞ்சிச்சு ஏற்கனவே. பிஎஸ்டிஎம் 72க்கு ஒரு 8 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 44 கிடக்கு. வேறு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே பார்த்திங்கன்னா எடுக்கலை. அதுக்கடுத்து பிசி ஜென்ரலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 150க்கு 158க்கு 3 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, 132 கிடக்கு. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே ஒன்றுமே எடுக்கலைங்க, இன்றைக்கி யாருமே எடுக்கலை. பிசி உமன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம் 61க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கலை, 54 கிடக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அடுத்து எம்பிசி ஜென்ரலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 126 இருக்குது, அதில் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்தவங்க 4 பேர் எடுத்துருக்காங்க, 109 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு 181, அது முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் 48க்கு ஒரே ஒரு ஆள் தாங்க எடுத்துருக்காங்க, இன்னும் 41 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலைங்க. பிசிஎம் பார்த்திங்கன்னா பொறுத்தவரை இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. பிசிஎம் 88க்கு இன்றைக்கி 16 பேர் எடுத்துருக்காங்க, 0 ஆயிடுச்சு, முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 23க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கலை, 22 கிடக்கு. வேறு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. பிசி உமன் பார்த்திங்கன்னா பிசிஎம் உமன் 31க்கு 31 முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 9க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கலை, 7 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி யாரும் எடுக்கலை, வேறு ஒன்றும் இல்லை. எஸ்சிஏ ஜென்ரலில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 பேர் எடுத்திருக்காங்க, 60க்கு 4 பேர் எடுத்திருக்காங்க, 28 கிடக்குங்க இன்னும். அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22க்கு யாருமே இன்றைக்கி எடுக்கலை, 21 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா 23க்கு இன்றைக்கி 4 பேர் கலந்துருக்காங்க, இன்னும் 10 கிடக்குங்க. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்சி ஜென்ரல் பாருங்கள், 340க்கு 42 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி 32, இப்போ 42 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 68 தான் கிடக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த 68 நாளைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் 95க்கு இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் எடுத்துருக்காங்க, இன்னும் 88 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்சி உமன் பாருங்கள், 139க்கு 13 முடிஞ்சிருக்கு, இன்னும் 13 தான் கிடக்கு. அதில் ஒரு 46, அதில் 68 நினைக்கிறேன், 68 கிடக்கு. இது ஒரு 13, 171, 181 கிடக்கு. 181 வெறும் 81, அதானே 181 இல்லை, வெறும் 81 தான் கிடக்கு. நாளைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஆனாலும் புதன்கிழமை அந்த ஃபஸ்ட்டு செஷன் அது மட்டும்தான் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமன் பார்த்திங்கன்னா 36 இன்னும் பார்த்திங்கன்னா 13 கிடக்கணும். பிஎஸ்டிஎம் 36க்கு ஒரே ஒரு ஆள் எடுத்துருக்காங்க, 32 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்டியில் பார்த்திங்கன்னா 22க்கு 2 பேர் எடுத்துருக்காங்க, இன்னும் 17 கிடக்குங்க. பிஎஸ்டிஎம் 9, மற்றெல்லாம் எதுவுமே எடுக்கலை. உமன் பார்த்திங்கன்னா எஸ்டி உமனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் எடுத்துருக்காங்க, 3 கிடக்குங்க. டோட்டலாக 4686க்கு இன்றைக்கி போஸ்டிங் எடுத்தவங்க 120 பேர் எடுத்துருக்காங்க, மீதி 1455 கிடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் எதிர்பார்த்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்
இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் பேருக்கு. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 141க்கு இன்றைக்கி ஒரு 4 பேர் போஸ்ட் எடுத்திருக்காங்க, 124 கிடக்கு இன்னும். பிஎஸ்டிஎம் 37க்கு ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 32 கிடக்குங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஜென்ரல் உமன் 59க்கு 5 பேர் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்துங்க, 22 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு ஆள் போஸ்டிங் எடுத்துருக்காங்க, இன்னும் 15 கிடக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஏன்டா இன்னும் இதவே ஜென்ரலே வந்து இவங்க க்ளோஸ் பண்ணல. ஜென்ரலில் வந்து இன்னும் போஸ்ட் கிடக்கு. அதை க்ளோஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு கேட்டகரியாக வரும். இந்த இருக்குல்ல 141க்கு 124 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்றப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்குது. 7 ஃபுல்லான பிறகு அதுக்கடுத்து அவங்க கம்யூனிட்டியில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க ஜேசியில்? எப்பயும் போல தான் 11 பேர் தான் கலந்துருக்காங்க. டோட்டலாக இன்னும் 868 கிடக்கு. இன்னும் 868 கிடக்குங்க. என்னங்க பிகாம் முடித்தவங்க யாருமே இல்லையா? முடிச்சிருந்தா நல்ல ஒரு சான்ஸ். இன்னும் 868 கிடக்குன்னா அது எப்போ முடிகிறது? அதுக்கடுத்து இந்து சமய அறநிலைத்துறை இதில் எத்தனை முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சு. 32க்கு 32 முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 10க்கு இன்றைக்கி யாருமே கலந்துக்கல, இன்னும் 8 கிடக்குங்க. அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா உமன் அதே மாதிரி ஜென்ரல் உமனும் முடிஞ்சிச்சு ஏற்கனவே. உமன் பிஎஸ்டிஎம்த்தில் 4க்கு 1 கலந்துருக்காங்க, இன்னும் 2 கிடக்குங்க. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் வந்து எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஏற்கனவே வந்து முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு, 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு உமன் பிஎஸ்டிஎம். மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே தான் இருக்குது, யாரும் இன்றைக்கி எடுக்கலை. எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கலை, இன்னும் 5 கிடக்குங்க. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எம்பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு, யாரும் கலந்துக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. எஸ்சி ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சிருந்துச்சு. பிஎஸ்டிஎம் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 7க்கு 7 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் யாரும் எடுக்கலை, ஸ்பெஷல் கேட்டகரி யாரும் எடுக்கலை. ஓகேங்களா? டோட்டலாக 219க்கு இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க 1 தான் கலந்துருக்காங்க. மீதி வந்து 64 கிடக்குங்க. அதுவும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குரியதே இவ்வளவு கிடக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதில் கலந்துக்கிறது பார்ப்பீங்க. நாளைக்கு எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி நான் பிஎஸ்டிஎம் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே இல்லைனாலும் புதன்கிழமை ஃபஸ்ட்டு செஷன் மிஞ்சி போனால் 1 டிஜிட்டில் தான் கிடக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே போட்டுருவேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.